அங்க உரிமையான செஞ்சு கிடைக்கிறதுக்கோ வாங்க போய் பார்க்கலாம். இதே வயல்ல அம்மா போய் காட்டு அதை பண்ணோம், படி இதெல்லாம் போனோம். வாங்க போய் பார்த்து வருவோம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த செஞ்சிக்கோட்டையில் இந்த சிவன் கோயிலுக்கு எதில் ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் என்ன மரம்னு யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது காய் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக பெருசாக இருக்குது. மாங்காய் மாதிரியே இருக்குது, ஆனால் இது மாங்காய் காய் இல்லை. இது என்ன மரம் தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எனக்கு நிஜமாவே என்ன மரம் தெரியல. சிவன் கோயிலுக்கு எதிரில் இந்த சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பாதாள சிவன் கோயில் இருக்குது, அதுக்கு எதிரில் இந்த மரம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த தலை விருட்சம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தளத்தோட விருட்ச மரம் இது. ஆனால் இது என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சவங்க இது விவரம் சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். ராஜாஜி தேசிங்க ராஜா ஆண்ட கோட்டைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் பார்க்காத ஒரு இடம்னா, இந்த ராஜகிரி கோட்டைக்கு எதிரில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும். அந்த பாதையிலே போனீங்கன்னா இங்கே ஒரு பழமையான மகாலிங்கேஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த மலை மேலே தான் அந்த கோயிலுக்கு, இந்த ஒத்தடி பாதையில் தான் போகிறோம். இப்போ நம்ம ஆம்பியர் நம்ம வேதேஷ் அவர்கள் தான் வந்து இந்த கோயிலுக்கு வழிகாட்டி போகிறார். சார் எப்படி சார் போன வழி? எப்படி போங்க? ஓகே, அந்த படி மேலே நேராக போகணுங்களா? ஓகே. எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஓவியம். இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தஞ்சை கோவிலில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியம். இதை வந்து நிறைய பேர் வந்து அதை சிதலம் அடைஞ்சு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த டைமில் மேலோட்டமாக அதை வந்து வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக தத்ரூபமாக நேராக நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கா பாருங்கள் நம்ம சிவன். எந்நாட்டுடைய இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். இது எங்கே இருக்குன்னா அப்படியே நேர் செஞ்சிக்கோட்டைக்கு எதிர் திசையில் பார்த்த மாதிரி தான் அந்த கோவில் இருக்குது. இது வந்து ஒரு குடவர கோவில் மாதிரி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலைக்கு பின்னால் தான் செஞ்சிக்கோட்டை இருக்குது. இது வந்து அப்படி அந்த மாதிரி போகிற ஒரு சுரங்க பாதை தான் அது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப நீண்ட ரொம்ப ஆழமாக போகும், ரொம்ப தூரம் போகும் அந்த பாதை. தெரியுதுங்களா? இதுபோல் இங்கே கோட்டையில் நிறைய புதிரான சுரங்கப்பாதை வழிகள் நிறைய இருக்குது. அதில் ஏதோ ஒரு வழி மட்டும் ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய தலத்துக்கு போகுது. அந்த எந்த வழியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதோ ஒன்று, அதை பற்றி நிறையா ஆர்காலஜி வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்காங்க. ஒரு நாள் வந்து நம்மளுடைய முன்னோருடைய ரகசியம்லாம் வெளிப்படும். வெளிப்படாத வரைக்கும் தான் அது சிவ ரகசியம், சிதம்பர ரகசியம்ன்ற மாதிரி. ஏதாவது ஒரு காலத்தில் வெளிப்படும் போது நம்ம ஆதி தமிழனோட வாழ்க்கை, கடவுளின் வழிமுறை அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தில் என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லிங்கம் இருக்குது, லிங்கத்தை சுற்றி சிவநாகம் சுற்றின்னு இருக்கிற மாதிரி ஒரு படம். எவ்வளோ அருகாக இருக்குது பாருங்கள். இது அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியம். இப்போல்லாம் வந்து சதுலம் அடைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் அது மேலே வந்து நம்ம ஆளுங்க வந்து தீட்டியிருக்காங்க, வண்ணம் தீட்டியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செஞ்சிக்கோட்டைக்கு எதிரிலே தான் இந்த இடம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள். உங்களை பார்த்தாலுமே மிகவும் ஒரு பரவசம் ஊட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும்.